நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 துண்டு இஞ்சி, 20 பல்லு பூண்டு, புதினா, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு சோம்பு போடுங்க, மறந்துடாதீங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிடுங்க. அப்புறமா நம்மளுக்கு தேவையான 20 ml எண்ணெய் விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 5 வெங்காயம், 5 பச்சை மிளகா, 4 தக்காளி. நான் 1 கிலோ பிரியாணி இன்றைக்கி பண்ண போகிறேன். உப்பு தேவையான அளவு உப்பு, நான் 1 கிலோ தேவையான உப்பு போடுறேன். இந்த வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது பிரியாணியில். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வரணும். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே தான் நீங்கள் இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லிலாம் அது நம்ம போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிறதுல தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே கொடுக்கும். தக்காளி 4 தக்காளி நான் எடுத்துருக்கேன். அப்புறமா அப்பயும் போட்டுட்டு இப்பயும் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறமே புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 ஸ்பூன் தனியாத்தூள், 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஊறட்டும். நல்லா அப்படியே ஒரு கிரேவி மாதிரி திக்காக கிரேவி மாதிரி வரும். அந்த அளவுக்கு ஸ்டேஜில் எண்ணெயோட தனியாக வரது அந்த மாதிரி. இதில் நம்மளுக்கு தேவையான அளவு தயிர், ஒரு 4 டீஸ்பூன் தயிர், நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நான் இன்றைக்கி 2 காளான் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸில் வரும் இல்லையா அந்த 2 காளான் எடுத்திருக்கேன். 2 பாக்ஸ் காளான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மசாலா கூட நல்லா போட்டு மிக்ஸ்அப் பண்ணுறோங்க. நான் இந்த மாதிரி ஒரு 4 துண்டாக காளான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி உங்களுக்காக காளான்லாம் நீங்கள் எப்படி இஷ்டப்படுறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து காளான் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 1 கிலோ 4 டம்ளர் அரிசி. நான் 1க்கு 1.5 வைக்கிறேன் தண்ணி. 1 கிலோ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். எல்லோரும் சில பேர் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பாங்க. எனக்கு அது அப்போ உதிரியாக வரல. அதனால் அது கொஞ்சம் அலைஞ்ச மாதிரி வருது. அதனால் நான் 1க்கு 1.5 தண்ணி வைக்கணும். எந்த டம்ளர் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரில் தண்ணியும் அளக்கணும். தண்ணி நல்லா ஊற்றிட்டு கலந்து விட்டுறணும். ஒன்றுக்கு 1.5 வைங்க, 2 வைக்காதீங்க. அப்போ தான் நல்லா பார்த்து பிரியாணி நல்லா உதிரியாக இருக்கும். கலந்துட்டு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரிசி போடணும். இது 1 கிலோ தேவையான பிரியாணிக்கு நான் சொல்கிறேன். இந்த காரம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லெமன், ஒரு ஆஃப் லெமனே போதும். போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தம் கொடுக்கும். மீடியமில் வச்சுருவாங்க. 15 மினிட்ஸ் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி அரிசி நல்லா உதிரியாக இருக்கும் பிரியாணி. இந்த மாதிரி
ஃபுல்லாக குத்தி விடாமல் அழகாக சைட்லேருந்து எடுத்து மேலே அப்படியே போடுங்க. அப்போ தான் சாப்பாடு அரிசி உடையாமல் இருக்கும். போட்டு உங்களுக்கு தேவையான இப்போ நெய் இந்த ஸ்டேஜில் நெய் விட்டுட்டு இந்த சைடெல்லாம் நெய் ஊற்றிட்டு இப்போ நான் கலருக்கு ஃபுட் கலருக்கு உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள். கேசரி பவுடர் இருக்குல்ல, அது சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வச்சு கேசரி பவுடர் போட்டு நான் இங்கே அங்கே கலருக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, இது வேணான்னா வாங்கிக்கலாம். இப்போ ஒரு கொஞ்சம் லைட்டாக புதினா கொத்தமல்லி எது உங்களுக்கு இருக்கோ அதை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ தம் போட்டுருங்க. ஏன்னா வெயிட்டான இது எடுத்து நான் வச்சுருங்க. இந்த தம் போட சொல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவில் இதை பார்த்திங்கன்னா பிரியாணியோட நல்லா உதிரியாக இருக்கு பாருங்கள். அரிசி ஒன்று ஒட்டாமல் இருக்கும். 1க்கு 1.5 வைங்க தண்ணி, 2 வைக்காதீங்க. காளான் பிரியாணி எப்போயுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.